அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு அமரர் புகழ்பெற்ற நடிகர், தேமுதிக கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் திரு விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தினம். அரசியல் தலைவர் என்பதை தாண்டி, சிறந்த நடிகர் என்பதை தாண்டி, திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் இல்லை. எலெக்ஷனில் நின்னார். ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. எதிர்கட்சியாக போய் சட்டமன்றத்தில் உட்காந்தாங்க. எனக்கு தெரிந்து அமரர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை எதிர்த்து கை நீட்டி கேள்வி கேட்ட ஒரே தலைவர் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னா அது அமரர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். பயங்கர தைரியம், ரொம்ப நேர்மையான மனிதர், நேர்பட பேசக்கூடியவர். எதையும் ஹைட் பண்ணி வச்சுக்க அவருக்கு தெரியாது. அவர் வாழும் காலத்தில் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அன்னார் அவர்கள் வாழும்போது அவருடைய புகழ் பெரிதாக பேசப்படவில்லை. அவர் மறைந்ததுக்கு அப்புறம் சொல்லப்போனால் அவருடைய இறுதி ஊர்வலம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிதில்லை. அப்படியே சாமி சிலை மேலே ஊற்றுற மாதிரி பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு அமரர் திரு விஜயகாந்த் அவர்களின் பூத உடலுக்கு அத்தனை பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. ஏன் செலுத்தினாங்க அப்படின்னா, அவர் தலை சிறந்த மனிதர். அந்த ஒற்றை காரணம். அவர் மக்கள் மேலே கொண்டிருந்த அன்பு. ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் ஓயும் போது ஊர் சொல்லும் நீ யார் என்பதை அப்படின்னு. அதுக்கு உதாரணமாக அவருடைய இறுதி ஊர்வலம் சொல்லிச்சு அவர் யார் அப்படின்னு. அவர் தலை சிறந்த மனிதர் என்பதனால தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கோடான கோடி மக்கள் வரிசையில் நின்று அமைதியாக வழி அனுப்பி வச்சாங்க. அப்பேற்பட்ட மனிதர். அன்னாரின் புகழ் எந்நாளும் வாழட்டும். திரு விஜயகாந்த் அவர்களின் நாமம் வாழ்க.